இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் வத்தல் அதுதான் பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே பொரியலோ இல்லை குழம்புல போட்டு சாப்பிட்டோன்னா சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ப்ளோட்டிங் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பச்சையாக சாப்பிடாம அதே வத்தலாக சாப்பிட்டோன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஸோ வத்தல் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு, நான் ஒரு 1/2 கிலோ கொத்தவரங்காய் இருக்கும், அதை நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அந்த கலர் மாறுற வரைக்கும் வெந்தால் போதும். ரொம்ப வெந்துட்டாலும் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஓரளவு கலர் வெந்த மாதிரி வேக வச்சுட்டு இதை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நசுங்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அது அப்புறமா நல்லா வடித்து விட்டுட்டு தட்டில் போட்டு ஒரு நல்ல வெயிலில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் நம்ம காய வச்சிட்டோன்னா ரொம்பவே நல்லா அழகாக ஒரு கிறிஸ்பியாக ஒரு கொத்தவரங்காய் கிடச்சிரும். அது எப்போ தேவையோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஒரு எப்போவுமே அப்பளம் வத்தல்ங்கிறதுல இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும், அதனால் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.